அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் வழக்கமா மத்த காட்டுல இருக்கிற விலங்குகளை விட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், மத்த காடுகள்ல இருக்கிற மாதிரி அந்த காட்டு ராஜாவான சிங்கம் தன்னுடைய ஆதிக்கத்தினால மத்த மிருகங்களை அதட்டுறது, உருட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்றது கிடையாது. அந்த காட்டு ராஜாவான நம்ம ராக்கி மத்த ராஜாக்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது. யாரையும் அதிகாரம் பண்ணாது, தான் ஒரு ராஜாங்கிற நினைப்பே மனசுல வச்சுக்காம எல்லாரையும் சமமா நடத்துற தலைவன். வருடங்கள் போக போக ராக்கிக்கும் வயசாக ஆரம்பிச்சுது. அந்த காட்டை சுத்தி இருக்கிற மத்த காடுகள்ல எல்லாம் ஒரு ராஜாவோட வாரிசைத்தான் அடுத்த அரசனா தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அந்த வழக்கம் இந்த காட்டுல கிடையாது. ஒரு அரசனாகிறதுக்கு ஏத்த தகுதியும் திறமையும் இருக்கிற ஒருத்தர் தான் அடுத்த ராஜாவா வரணும் அப்படிங்கறது ராக்கியோட தீர்மானம். ராக்கியோடைய மகனுக்கு அந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாததுனால அவனை அடுத்த அரசனா அறிவிக்கிறதுல ராக்கிக்கு உடன்பாடு இல்ல. அதனால ஒரு நல்ல ஆளுமை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது ராக்கி. இருந்தாலும் வயதான இந்த ராக்கிய கலந்து ஆலோசிக்காம அந்த காட்டுல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் மற்ற மிருகங்கள் எடுக்காது. இப்படி இருக்கிற சமயத்துல தான் அந்த காட்டுக்கு புதுசா ஒரு இளமையான துடிப்பான சிங்கம் வந்து சேர்ந்தது. ஆரம்பத்துல அந்த சிங்கம் ராக்கி மகனோட நண்பனாதான் அந்த காட்டுக்கு அறிமுகமாச்சு. இந்த புது சிங்கத்துக்கு வீரத்திலையும் விவேகத்திலையும் எந்த குறைச்சலும் இல்ல. அவனுடைய வேகத்தையும் திறமையையும் பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் பிரமிப்புல வாயடைச்சு போச்சு. ஒரு சில மிருகங்கள் எல்லாம் இளம் வயசுல இருந்த ராக்கி மாதிரியே இவன் இருக்கான் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுது. என்னதான் புது சிங்கம் வீரத்திலையும் விவேகத்திலையும் ராக்கிக்கு ஈடா இருந்தாலும் ஏதோ ஒன்னு இவங்க 2 பேரையும் வித்தியாசப்படுத்தி காமிச்சுது. இந்த புது சிங்கத்துக்கு ராக்கியோட நிதானமும் எதையும் பொறுமையா செய்யணுங்கிற தன்மையும் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த காட்டுக்கு வந்த புதுசுல அது நல்லா இருந்தாலும் நாள் ஆக ஆக இந்த புது சிங்கத்துடைய புத்தி மாற ஆரம்பிச்சுது. அதை பொறுத்த வரைக்கும் ராக்கி தன்னுடைய அரச பதவியை முழுசா பயன்படுத்திக்கலனும், உடல் சோர்ந்து போய் பலமெல்லாம் வற்றி போன ராக்கிக்கு இனியும் அரசனா இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னும் நம்ப ஆரம்பிச்சுது. இத நேரா ராக்கி கிட்டயே போய் சொல்லுச்சு. ஆனா ராக்கியோ இதுக்கு பெருசா எந்த பதிலும் சொல்லல. அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இதனால கோபமான அந்த புது சிங்கம் அந்த காட்டு மிருகங்களை எல்லாம் கூப்பிட்டு, ராக்கிக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அரச காரியங்களை கவனிச்சுக்கிறதுல தோய்வு ஏற்படுது, அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன அரசனாக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு. சில மிருகங்களுக்கு இதை சொல்றது சரின்னு பட்டாலும் பெரும்பாலான மிருகங்கள் இந்த புது சிங்கம் பேசுறத ஏளனமா பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுச்சு. இந்த ஒரு சம்பவத்தால ரொம்ப கடுப்பான இந்த புது சிங்கம் தன்னுடைய வீரத்தை திறமைய புரிஞ்சுக்காம தான் இவங்க இப்படி மதிக்காம போறாங்க, தான் யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சு தானாவே காட்டுல சில வேலைகளை பண்ண ஆரம்பிச்சுது. அடிக்கடி பெரிய கர்ஜனைகளை ஏற்படுத்தி அந்த காட்டையே பயமுறுத்துறது, தேவையில்லாம பக்கத்து காட்டு சிங்கங்கள் கிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு வந்து அவங்கள இந்த காட்டு எல்லைக்கு வர வச்சு இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் முன்னாடி சண்டை போட்டு தான் வீரத்தை காட்டுறது அப்படின்னு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுது. இந்த புது சிங்கத்து மேல மரியாதை வச்சிருந்த மற்ற விலங்குகளுக்கு கூட இது பண்றத பார்த்து ஒரே வெறுப்பா இருந்தது. இந்த புது சிங்கம் தன்னை ஒரு அறிவிக்கப்படாத ராஜாவா நினைச்சு எல்லா காரியங்களையும் பண்ண ஆரம்பிச்சுது. அதையெல்லாம் சகிக்க முடியாத பல மிருகங்கள் ராக்கி கிட்டேயே போய் இதை பத்தி புகார் பண்ணாங்க. ஆனா ராக்கியோ எல்லாத்தையும் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் நேரம் வரும்போது தான் செய்ய வேண்டியதை செய்வேனும் சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பி வச்சிருச்சு. இது இப்படி போயிட்டு இருக்க ஒரு சமயம் காட்டுல கடும் வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. இந்த வறட்சிய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்ச வேடர்களோ சோர்ந்து போயிருக்கிற விலங்குகளை பிடிக்கிறதுக்காக தங்களுடைய பொறிகளை விரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எதிர்பார்ப்ப வீணாக்காதபடியா விலங்குகளும் அதுல அடுத்தடுத்து சிக்க ஆரம்பிச்சுது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இந்த புது சிங்கம் தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இதை நினைச்சிட்டு ரொம்ப வீராவேசத்தோட அந்த வேடர்களை தாக்கலான்னு போய் கடைசியில தானே அந்த பொறியில மாட்டிக்கிச்சு. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராக்கி தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண முடிவு பண்ணுச்சு. நம்பிக்கையான புத்திசாலித்தனமான சில விலங்குகளை கூப்பிட்டு ஒரு குழுவை அமைச்சது. ராக்கியோடைய ஆலோசனைப்படி அந்த காட்டுல இருந்த யானைகள் எல்லாம் மதம் பிடிச்ச மாதிரி நடிக்கணும். காட்டுக்குள்ள அது இங்கேயும் அங்கேயும் ஓடணும்.
இதனால வேடர்கள் எல்லாம் பயந்து போய் யானை பக்கத்துல வரதுக்கு கூட யோசிப்பாங்க. அவங்க கவனத்தை இல்லாம இந்த யானைகள் மேல திசை திருப்பிட்டு மற்ற சில விலங்குகளும் எலிகளும் போய் இந்த புது சிங்கம் சிக்கி இருக்கிற வலைய கடிச்சு அதை விடுவிக்கணும். ராக்கி சொன்ன இந்த யோசனையை பின்பற்றின மற்ற விலங்குகள் எல்லாமே பொறியில சிக்கியிருந்த விலங்குகளை வெற்றிகரமா மீட்டெடுத்தாங்க. தான் வந்த வேலை முடிஞ்சதும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம ராக்கி அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த புது சிங்கம் அப்பவாவது அடங்குச்சா? இல்ல, தன்னுடைய திறமையை நிரூபிக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருந்தது. அந்த கோடை காலத்துல வழக்கத்தை விடவும் வெயிலோடைய உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருந்ததால ஆத்துல எல்லாம் நீர்வரத்து குறைஞ்சு அந்த காட்டுல இருந்த பெரும்பாலான நீர்நிலைகள் வத்தி போச்சு. கடைசியா ஒரே ஒரு சின்ன குளத்துல மட்டும்தான் தண்ணி இருந்தது. இந்த தண்ணீர் பற்றாக்குறையால அதுவரைக்கும் ஒற்றுமையா இருந்த விலங்குகள் கூட தண்ணி குடிக்கிறதுக்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. பலம் பொருந்திய பெரிய மிருகங்கள் எல்லாம் தான் தண்ணியை முதல்ல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விலங்குகளை எல்லாம் முட்டி தள்ளிட்டு முன்னாடி போச்சு. இதை பார்த்த இந்த புதிய சிங்கம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க இதுதான் சரியான சமயம், இந்த குழப்பத்துக்கு தன்னால தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரொம்ப சத்தமா கர்ஜனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த விலங்குகளை எல்லாம் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. அதுக்கு சில மிருகங்களோ, யாரா நீ எனக்கு வந்து புத்தி சொல்ற, போடா அப்படின்னு இந்த புது சிங்கத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல. சண்டையை தீர்த்து வைக்க போறேன் அப்படின்னு போன புது சிங்கம் அவமானப்பட்டு அதனால கோபமுற்று அதுவும் அந்த கூட்டத்துல சேர்ந்து மற்றவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் அங்க ராக்கி வந்தது. யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. நேரா புது சிங்கத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காட்டெருமை முன்னாடி போய் நின்னுச்சு. ராக்கியை பார்த்ததும் அந்த காட்டெருமை தலை குனிஞ்சு தானா பின்வாங்கிடுச்சு. ராக்கியுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட மிருகங்கள் எல்லாம் எந்த கூச்சலும் போடாம அமைதியாயிடுச்சு. யானைகள் முதல்ல வழி நடத்த மற்ற விலங்குகள் எல்லாம் அமைதியா வந்து வரிசையில நிக்க ஆரம்பிச்சுது. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம எல்லா விலங்குகளும் வரிசையில வந்து அமைதியா தண்ணி குடிச்சிட்டு போச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த புது சிங்கத்துக்கு எப்படி மற்ற மிருகங்கள் எல்லாம் ராக்கி எதுவுமே சொல்லாம அதோட பேச்ச கேட்குறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நேரா அது ராக்கி கிட்டேயே போய் கேட்டுச்சு. அதுக்கு ராக்கியோ, தம்பி, உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வீரத்திலையும் விவேகத்திலையும் நீ எனக்கு எந்த விதத்திலையும் சலைச்சவன் இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் என்னைக்குமே என்னுடைய பலத்தை மற்றவங்க கிட்ட நிரூபிக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் நீ இந்த காட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னுடைய பலத்தை நிரூபிக்க மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராக்கி சொன்ன போதுதான் இவ்வளவு நாளா ஏன் மற்ற மிருகங்கள் தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிறது முதல் முறையாக புரிஞ்சுது. அன்னையிலிருந்து அதோடைய செய்கைகள் எல்லாம் அடியோட மாறிடுச்சு. காட்டுக்குள்ள தேவையில்லாமல் கர்ஜிக்கிறதில்ல. தன்னுடைய வலிமையான உடலை பயன்படுத்தி பலவீனமாக இருக்கிற விலங்குகளுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுது. வறட்சி காலம் முடிகிற வரைக்கும் வயதான விலங்குகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்துச்சு. மற்ற மிருகங்களை வேடர்கள் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்க விடிய விடிய காவல் காத்துச்சு. தன்னை ஒரு தலைவனாக நினைக்காம சேவகனாக மாற்றிக்க ஆரம்பிச்சுது. இப்படியே மாதங்கள் ஓடிச்சு. வறட்சி நீங்கி மறுபடியும் அந்த காடு செழிப்பான காடாக மாறிச்சு. ராக்கியும் ஒரு நாள் வயது முதிர்ச்சி காரணமாக இறந்து போச்சு. ராக்கி இறந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கூட்டமும் தேர்தலும் நடக்கல. யாரும் யாரையும் ராஜாவா அறிவிக்கல. ஆனா அடுத்த நாள் காலையில காட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தபோது எல்லா விலங்குகளும் தானாவே அந்த புது சிங்கத்தை தேடி வந்தாங்க. அந்த புது சிங்கம் பாறை மேல உட்கார்ந்து அமைதியா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுச்சு. அவனை ராஜாவா தேர்ந்தெடுக்கலைன்னாலும் அந்த காடு தானாவே அவனை ராஜாவா ஏத்துக்குச்சு. நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு திறமை இருக்குங்கிறதுக்காக அதை மற்றவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும், அதை அவங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அப்படி நீங்க பண்ண நினைக்கும் போது மற்றவங்க கண்ணுக்கு நீங்க மாசா தெரிய மாட்டீங்க, டம்மி பீஸா தான் தெரிவிங்க. இதே அமைதியா இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க மதிப்பு தானா உயரும். சைலன்ஸ் is more powerful
than proving.